Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 16க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் கராசுனோ டீம்னா யாருடான்னு சொல்லி ஸ்டேடியத்துக்கே ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹினாட்டா அதே மாதிரி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அங்க நின்னுகிட்டு இருந்த நம்ம ஆபேஜ் சொசைட்டி டீமோட கோச்சும் பக்கத்துல இருந்தவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோச் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தவர் என்ன இவங்க இந்த கொஞ்சம் வித்தியாசமா விளையாடுறாங்களே, அந்த பையன் எப்பவும் கண்ணை மூடிக்கிட்டு தான் அடிப்பான், இப்ப என்னன்னா கண்ணை மூடாம கரெக்டா அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க கோச் வந்துட்டு இன்னும் இவங்க நல்லா பண்ணணும், பட் இருந்தாலும் இவங்க இந்த அளவுக்கு ஃபாஸ்டா நார்மல் அட்டாக் கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப எந்தெந்த பாயிண்ட்டுக்கு எந்தெந்த மாதிரிலாம் டிஃபரெண்டா அட்டாக் பண்ணணும்னு சொல்லி இவங்க ஸ்ட்ராட்டஜியை விளையாடுறாங்க. மிந்தி இருந்த கராசுனோ இப்படி இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க டீம்ல இந்த ஸ்மார்ட்டா இருக்கிற ஒருத்தன் வந்ததுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் யூக பார்த்து நினைக்கிறாரு. அடுத்த ஒரு பால் வருது, நம்ம ஹினாட்டா வந்து தப்பா ரிசீவ் பண்ணிடுறான். நேரம் அந்த கோச் பக்கத்துல இருந்தவனும் ஆமா இவங்க என்னதான் நல்லா இருந்தாலும் ஒரு சில பேசிக்கான மிஸ்டேக் பண்ணதான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கோச் வந்துட்டு மத்த எல்லாத்தையுமே கூட ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம், ஆனா ரிசீவிங்ன்றது ஓவர் நைட்ல வராது இல்லையா, சோ அதனால அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து மறுபடியும் காகியாமா கிட்ட ஒரு பால் போகுது. ஹினாட்டா ஃபாஸ்டா ஏறான். வழக்கம் போல ஈக்கிஜிரி இன்னொரு பிளாக்கர் இந்த பக்கம் வந்துடுறாங்க ஹினாட்டாக்கு. ஹினாட்டா ஏறப்ப அந்த சைடு பின்னாடி ஆசைக்கு போட்டுறான் நம்ம காகியாமா. ஐயோ பிளாக் இங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கிஜிரி கன்ஃபியூஷன்ல நின்னுகிட்டு இருக்கப்ப ஆசை பவர்ஃபுல்லா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி வந்துடுறான். மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கிண்டாச்சு என்னது ஃபர்ஸ்ட் செட் எடுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு பக்கத்துல இருந்த ஈவா வந்துட்டு ஆமா இவங்களோட லிப்ரோ நமக்கு ரொம்பவே தொந்தரவா தான் இருக்க போறான், அது மட்டும் இல்லாம இந்த புதுசா ஒருத்தன் பல்கா இருக்கான் பத்தியா, அவன் காகியாமா எப்படி செட் பண்ணாலும் அடிக்கிற மாதிரி அட்ஜஸ்டா சூப்பரா இருக்கான், சோ அவனுமே நமக்கு ஒரு பெரிய தொல்லை தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். டைச்சி அங்க இருந்து கமான் பாய் சூப்பரா விளையாடுங்க இன்னும் ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது வந்து ஈக்கிஜிரி கேக்குது. ஈக்கிஜிரி அப்படியே டைச்சியை பார்த்து நிக்கிறான். அந்நேரம் ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ஜூனியர் ஸ்கூல்ல இருக்கிறப்ப ஒரு டோர்னமெண்ட் போயிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே செம ஹாப்பியா இருக்காங்க. அந்நேரம் செகண்ட் ரவுண்ட் யார் கூட பாக்குறாங்க, ஒரு பவர்ஃபுல்லான டீம் இருக்குது. அந்நேரமே இவங்க மூஞ்செல்லாம் செத்து போயிடுச்சு. எப்படியும் செகண்ட் ரவுண்ட் தோத்துரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப டைச்சி தான் ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம ஆப்போனண்டா விளையாட போறதும் ஜூனியர் ஸ்கூல் பசங்க தானே நம்மள மாதிரி, சோ நம்ம தோப்போம்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது, நம்மளால வின் பண்ண முடியலன்னு என்ன கடைசி வராது நம்ம போராடணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஈக்கிஜிரி இதை கேட்டுட்டு நீ எப்பவுமே இப்படிதான் எதுலயுமே கிவ் அப் பண்ண மாட்டேன் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா நான் எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாம இதான் என்னோட லாஸ்ட் டோர்னமெண்ட் ஜூனியர் ஸ்கூல்ல, அதனால நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஈக்கிஜிரி வந்து நீ சொன்னது கரெக்டான பாயிண்ட் தான், அவங்களும் நம்ம மாதிரி ஜூனியர் ஸ்கூல் பசங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொருத்த வந்து நம்ம அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ கண்டிப்பா நம்ம செகண்ட் ரவுண்ட் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே பூஸ்ட் அப் ஆயிடுறாங்க. ஆனா ஆப்போனன்ட் டீம் வேற லெவல்ல விளையாண்டாங்க. 22க்கு மேல பாயிண்ட் போயிடுச்சு. ஈக்கிஜிரி ஒரு பால் தப்பாவே ரிசீவ் பண்ணிடுறான். பால் ரொம்ப பின்னாடி போகுது. டைச்சி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அப்படியே ஓடி போய் எடுக்க ட்ரை பண்றான். பட் அவனால முடியவே இல்ல, தரையில போட்டு அடிக்கிறான். ஈக்கிஜிரி வந்துட்டு சாரி என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல நம்ம அடுத்த பாயிண்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அக்ரெசிவோட சொல்றான். என்னதான் போராடினாலும் அவங்களால ஜெயிக்கவும் இல்ல. 25-30 சொல்லி ஆப்போனன்ட் டீம் வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஈக்கிஜிரி அப்படியே நினைக்கிறான் நாங்க தோத்துட்டோம், ஆனா இது ஒன்னும் அன்எக்ஸ்பெக்டட்லாம் கிடையாது, நாங்க எதிர்பார்த்ததுதான், சோ எங்களுக்கு இது பெரிய அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு ரிலீஃபா வேற இருந்தது, ஏன்னா அடுத்த நாள் காலையில இருந்து எங்களுக்கு பிராக்டிக்ஸே கிடையாது, இதுதான் எங்களோட லாஸ்ட் இயர், சோ இதேவே எங்களுக்கு ஒரு ரிலீஃபா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் பெயின்ஃபுல்லான ட்ரைனிங் எதுவுமே கிடையாது. அப்படி போகும்போது டைச்சியை பாக்குறான். டைச்சி மட்டும் கண்ணீரோட ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறான். அவன் ஒருத்தன் மட்டும் தான் அன்னைக்கு அப்செட்டா இருந்தான், அது எதுக்குன்னு சொல்லி எனக்கும் புரியல, ஆனா அவன் அந்த அளவுக்கு ஃபீல் பண்றத பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி பொறாமையா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான் ஈக்கிஜிரி. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகுது. அந்த டீம்ல ஒருத்தர் ரிசீவிங் தப்பா எடுத்துறான், யாருமே பின்னாடி போய் மூவ் பண்ண கூட இல்ல. ஈக்கிஜிரி மட்டும் ஓடி போய் பறந்து எடுக்க ட்ரை பண்றான், பட் பால் கீழே விழுந்துருது. இதை பார்த்து டைச்சிக்கு ஒரே ஷாக்கா இருக்குது. அடுத்து இப்ப ஹினாட்டா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி செட்டர் கைக்கு பால் வருது. நம்ம ஈக்கிஜிரி வந்து எனக்கு போடு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவனும் இந்த ஈக்கிஜிரி அப்படின்னு சொல்லி செட் பண்றான். ஈக்கிஜிரி ரொம்ப பவர்ஃபுல்லா அடிக்க ட்ரை பண்றான், பட் அந்த பால் பிளாக்ல மாட்டிருது. பாயிண்ட் 25-12 அப்படின்னு சொல்லிட்டு கராசுனோ டீம் இந்த செட்டை ஈஸியாவே வின் பண்றாங்க. மேட்ச் முடிச்சுட்டு ஆப்போனன்ட் டீம்லாம் வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. என்னடா இந்த கராசுனோ டீம் வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றேன். எல்லாரும் அப்படியே அமைதியாவே நின்னுகிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஈக்கிஜிரி ஏதோ யோசிச்சுக்கிட்டே நின்று திடீர்னு ஒரு விஷயத்த சொல்றான். நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் ஈக்கிஜிரியை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது என் ஃப்ரெண்ட் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவோம், அதுதான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அப்படியே உள்ள போறாங்க. செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் காகியாமா தான் சர்வீஸ் பண்றான். பவர்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அடிக்கிறான். அப்படியே கிரவுண்ட்ல போய் உழுது யாராலையும் தொடக்கூட இல்ல. இதான் சர்வீஸ் ஏஸ்ன்பாங்க. இந்த மாதிரி யார் கையிலையும் படாம அப்படியே டைரக்டா கிரவுண்ட்ல உள்ள சர்வீஸ்லாம் அடிக்கிறது ரேர் தான். சோ இது ஏஸ் சர்வீஸ் பாயிண்ட் கிடைக்குது காகியாமாக்கு. அப்படியே தொடர்ந்து சர்வீஸ் அடிச்சுட்டே இருக்கான். 2 3 4 5-0 சொல்லி வந்து நிக்குது. என்னடா இது 5 சர்வீஸ் பாயிண்ட் அடிக்கானேன்னு சொல்லிட்டு ஈக்கிஜிரி செம்ம சாக்கோட நின்னுகிட்டு இருக்கான். அடுத்து 6வது ஒரு சர்வீஸ் அதே மாதிரி பவர்ஃபுல்லா அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் டச் தப்பா தான் ரிசீவ் ஆகுது. செகண்ட் டச் எப்படியோ தூக்கி விடுறான் ஒருத்தன். 3வது டச்சுக்கு ரொம்பவே ஹைட்டா நெட்டை ஒட்டி ஈக்கிஜிரி கிட்ட போகுது. ஈக்கிஜிரி இந்த பக்கம் இருக்கான், டைச்சி அந்த பக்கம் இருக்கா. 2 பேர்ல யாரு மேல பிடிக்காங்களோ அவங்க தான் உள்ள தள்ள முடியும். ஈக்கிஜிரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றான் ஒத்த கையை வச்சு. நம்ம டைச்சி 2 கையை வச்சு அமுக்குறான். ஆனா டைச்சி தான் சக்சஸ்ஃபுல்லா உள்ள அமுக்கிறான். பட் பாயிண்ட் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்கிஜிரி நின்னுகிட்டு இருக்கப்ப பின்னாடி லைன் அம்பையர் வந்துட்டு தம்பி பாயிண்ட் உங்க டீமுக்கு தான், அவன் வந்து நெட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு டைச்சியை. ஐ சூப்பர் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கிஜிரி சந்தோஷமா இருக்கான். பின்னாடி என் டீம்மேட் பார்த்தா அதோட சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் எடுத்து கேட்டு ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஈக்கிஜிரி கிட்ட வந்துட்டு கைஸ் திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறேன். நீ தானே சொன்ன வின் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரைட் தானே அப்படின்ற மாதிரி கேட்காங்க. ஆமா கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஈக்கிஜிரி சொல்றான். அங்க இருக்க மத்த பசங்களும் நம்ம கடைசி வரைக்கும் போராடுவோம், நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஆப்போசிட்ல கேர்ள்ஸ் டீம் காட்டுறாங்க. கேர்ள்ஸ் டீம்ல மீச்சிமியா பவர்ஃபுல்லா ஒரு அட்டாக்கிங் பண்றா. பட் அந்த பால் வந்து அவுட்ல விழுது. பாயிண்ட் என்னடான்னு பார்த்தா ஆப்போனன்ட் டீம் 18, நம்ம கராசுனோ டீம் 9ல தான் இருக்காங்க. மீச்சி
மிச்சிமியாக்கு ஒரே அப்செட்டாவே இருக்குது. பட் இருந்தாலும் டைச்சி சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம தோத்துருவோம் சொன்னா கூட நம்ம மட்டும் நம்ம கிட்ட அந்த மாதிரி சொல்லிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ஒரு விஷயத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு மிச்சிமியா அவளோட கண்ணத்திலே பலாருன்னு அவளை அரைஞ்சிக்கிறா. அடுத்த ஒரு சர்வீஸ் ஆப்போனன்ட் டீம்ல இருந்து வருது. நம்ம டீம்ல ஒரு பொண்ணு தப்பா ரிசீவ் பண்ணி பால் பின்னாடி விழுந்து அவங்க டீமுக்கு தான் பாயிண்ட் போயிடுது. ஐயோ தப்பா எடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவ உட்காந்துருக்கா. மிச்சிமியா கிட்ட வந்துட்டு பரவாயில்ல நீ நல்லதா எடுத்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இல்ல என்னாலதான் நீ நிறைய பால் தப்பா போச்சு, சோ என்னாலதான் நிறைய பாயிண்ட் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. மிச்சிமியா அவளோட கண்ணத்துல கையை வச்சு இதெல்லாம் நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், இன்னும் இது முடியல அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த பக்கம் பாய்ஸ் டீம் காட்டுறாங்க 24-13 சொல்லி கராசுனோ டீம் தான் லீடிங்ல இருக்காங்க. ஒரு பாயிண்ட் எடுத்தா வின்னிங் கராசுனோ. ஈகிஜிரி நினைக்கிறேன் அவங்க இப்ப ஒரு பாயிண்ட் விட்டா அது அவங்களை ஹேட் பண்ண போறதே கிடையாது. ஆனா எங்களை பொறுத்தவரை இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, இன்னும் இது முடியல, கராசுனோ வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவா எல்லாரும் நிக்கிறாங்க. டனாகா சர்வீஸ் பண்றான், ஆப்போனன்ட் டீம்ல ரிசீவ் பண்ணி செட் பண்றான் நம்ம ஈகிஜிரிக்கு. ஈகிஜிரி வந்து பவர்ஃபுல்லா அடிக்க ரெடி ஆகுறான். நாங்க இன்னும் தோக்கல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அதை எப்படி ஆசைக்கு ரிசீவ் பண்ணிடுறான். ஹினாட்டாக்கு பால் போகுது. ஹினாட்டா வழக்கம் போல ஒரு கிரிக்கெட்டாக்கு போடுறான். பட் ஆப்போனன்ட்ல இருந்த ஒருத்தன் கண்ணை மூடிட்டு கை வைக்கிறான். பால் லைட்டா ஏறிடுது. அந்த செட்டுக்கு பால் போது டக்குன்னு ஒரு கிரிக்கெட்டாக போட்டுறாங்க ஆப்போனன்ட்ல. நிஷுனாயா ட்ரை பண்ணி எடுக்கிறான். பட் அவனால முடியல. இவங்க எல்லாரும் செம்ம ஹாப்பியா கத்திக்கிட்டு இருக்காங்க. நிஷுனாயா வந்துட்டு விடமாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்றான். அடுத்த பால நான் கண்டிப்பா எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். டைச்சி வந்துட்டு வாங்க அடுத்த பாயிண்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அக்ரெசிவா சொல்றான். ஐயோ சீரியஸ் எடுத்துக்கிட்டாங்க போலயே அப்படின்ற மாதிரி ஈகிஜிரி நினைக்கிறேன். அடுத்து மறுபடியும் பால் வந்து காகியாமா கைக்கு போகுது. காகியாமா வந்து ஹினாட்டாக்கு செட் பண்ண ரெடி ஆறான். ஹினாட்டா ஃபாஸ்டா ஏறான். ஹினாட்டா கையை விட்டுறான். பட் பின்னாடி அங்க வந்து டைச்சி பவர்ஃபுல்லா ஒரு அட்டாக்கிங் போடுறான். அந்த இடத்துல 25 சொல்லி கராசுனோ டீம் மேட்சை வின் பண்றாங்க. ரெண்டு செட்டையும் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் முடியும் ஆப்போசிட் சைடு டீம் எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அந்நேரம் இன்னொருத்தன் அங்க இருந்து வந்துட்டு இங்க பாருங்க அங்க டேடெக் ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்ப டேடெக் வெர்சஸ் கராசுனோவா, யாரு டாப்புக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க. அப்படியே அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம கேர்ள்ஸ் டீம் காட்டுறாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து தோத்துட்டாங்க போல. அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மிச்சிமியாவோ நீ ஒன்னும் உனையவே தப்பு சொல்லிக்காத, நம்மளோட ஆப்போனன்ட் டீம் பவர்ஃபுல்லா தான் இருந்தாங்க, சோ நம்ம தோத்தல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. இன்னொரு பொண்ணு ஓடி வந்து கேப்டன் உங்களை டீச்சர் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மிச்சிமியா கிளம்புறா. மிச்சிமியா போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து சொல்லுது மிச்சிமியா உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ளா இருக்கால, எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணிருக்கா, நம்மளோட அவ தான் அதிக நேரம் ட்ரெயின் பண்ணா, பட் அவ இதை நினைச்சு ஃபீல் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்லுது அவ நம்ம முன்னாடி ஃபீல் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறா, ஆனா தனியா இருக்கிறப்ப அப்படின்னு இருக்க மிச்சிமியாவை காட்டுறாங்க. அவ தனியா இருக்கிறப்ப அப்படியே ஏங்கி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஈகிஜிரி தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு நல்லா தானே விளையாண்டேன், நான் எந்த பிராக்டிஸையும் மிஸ் பண்ண கூட இல்ல, இது அவ்வளவுதானா, இப்ப ஜூன் தான் ஆகுது, அதுக்குள்ள இது முடிய போதா அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் மிச்சிமியாவே காட்டுறாங்க. ஒருவேளை நான் இன்னும் ஹார்டா லேண்ட் இருந்தா, ஈகிஜிரி நினைக்கிறேன் ஒருவேளை நான் இன்னும் ட்ரைனிங் கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தா, ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் நல்ல கேப்டனா இருந்திருந்தா, ஒருவேளை நான் ரிசீவிங் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா, ஒருவேளை நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருந்தா அந்த பால் எடுத்திருக்கலாம், நான் இன்னும் கொஞ்ச நேரம் வாலிபால் கோர்ட்டுக்குள்ள இருந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி ஈகிஜிரி நினைக்கான். அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தவன் எந்திக்கிறான். கராசுனோ டீம் அங்கிட்டு போய்கிட்டு இருக்க ஈகிஜிரி வந்து டைச்சி நில்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாரு நீ தொடர்ந்து வின் பண்ணிக்கிட்டே இரு, எங்களுக்காகவும் நீ வின் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். டைச்சி வந்துட்டு அவன் கையை கொடுத்துக்கிட்டு கண்டிப்பா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். கராசுனோ டீம் அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஈகிஜிரி நினைச்சு பாக்குறான். இது ஒருவேளை டிவி டிராமாவா இருந்ததுன்னா நேஷனல்ஸ்க்கு போற எல்லாரும் தான் மெயின் கேரக்டர்ஸ், எங்களை மாதிரி இருக்கிறவங்களா சைட் கேரக்டர்ஸ், இருந்தாலும் என்ன இப்ப நாங்களும் ஒரு பார்ட்டா தான் இருக்கோம் வாலிபால்ல அப்படின்னு சொல்லி மிச்சிமியா ஈகிஜிரி இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. வெளியே உட்காந்து நம்ம கராசுனோ டீம்லாம் வார்ம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் அங்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்க பசங்களும் அங்க பாத்தியா கராசுனோ டீம்ல அந்த 10ஆம் நம்பர் வேற லெவல் அடிச்சால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கராசுனோ டீம்ல நம்ம ஹினாட்டா கேட்ட உடனே அப்படியே செம்ம சந்தோஷமா போச்சு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்குமா, நம்ம காயாமா பக்கத்துல இருக்கிறப்ப அவன் ஒரு மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறான். டே நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க, உனக்கு பிடிக்கலடா, என்னை பத்தி இப்பதான் ஒரு 2 மணி நேரம் பெருமையா பேசுறாங்க, பொறுக்காதே உனக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். காயாமா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஆனா அவன் சிரிக்கிறது முறைக்கிற மாதிரி தான் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே அப்படியே சொல்றான், இல்லடா நீ இந்த மாதிரி பெருமையா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப நீ இதை எந்த மீனிங்ல சொன்னேன்னு எனக்கு சத்தியமா புரியல, ஆனா தயவு செஞ்சு சிரிக்காதடா, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்றான். காகியம்மா கோவத்துல ஹினாட்டாவோட தலையிலே கை வச்சிரு, ஐயோ வலிக்குதே அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். நேரம் பின்னாடி கோச் வந்துட்டு கரெக்டா சொன்ன காகியம்மா அப்படின்றாரு. இப்போதைக்கு எல்லா டீமும் ஹினாட்டாவை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்மளோட அட்டாக்கர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சரி நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யூஸ் பண்ண அதே ஸ்டார்டிங் லைனப் தான் செகண்ட் ரவுண்ட்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. டைசி வந்துட்டு மதியானம் 1:30 மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். கோச் வந்துட்டு கம்மியா சாப்பிடுங்கடா, அதிகமா சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வெளியே வந்து ஹினாட்டா காகியம்மா 2 பேரும் சும்மா டச் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேரம் ஹினாட்டா வந்து கேட்கறான், அடுத்த மேட்ச் அந்த அயன்வால் அந்த டீம் கூட தான் அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா டேடெக் அந்த டீம் தான் அப்படின்ற மாதிரி காகியமா சொல்றான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் மாசம் நம்ம கராசுனோ டீம் தோத்தது, இந்த ஆசைக்கு வாலிபால குவிட் பண்ணது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த டேடெக் டீமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டா ஓ அப்படி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். நேரம் பின்னாடி சுகார வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிடுறான். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேட்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கான். இந்த பக்கம் ஆசையை காட்டுறாங்க. அவன் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். நேரம் டைச்சி வந்துட்டு ஆசைக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சுகார வந்துட்டு நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும். டேடெக் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட். அண்ட் மார்ச் மாசம் நாங்க அவங்க கூட தான் தோத்தோம். எங்களோட அட்டாக்கிங் எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே ஈஸியா பிளாக் பண்ணாங்க. ஆனா இப்போ எங்க கிட்ட ஒரு கிரேட்டஸ்டான டீகாய் இருக்குது. அப்படியே காகியாமா பார்த்துட்டு நீ ஹினாட்டாவை ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ற, நான் இப்ப அதே உன்ட்ட கேட்டுக்கிறேன், ஆசைய சூப்பரா யூஸ் பண்ணிடு, எங்க ஏஸ்க்கு ஒரு நல்ல வழியை மட்டும் காட்டி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சுகவரா சொல்றான். இப்ப அப்படியே ஸ்டேடியத்தை கட்டுறாங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வெளியே எல்லாருமே டேட்டக்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹினாட்டாக்கு இதை பார்த்துட்டு பயமாவே போயிருது. கண்ணாடி அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னடா ஒட்டுமொத்த ஸ்டேடியம் டேட்டக் தான் வின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுது போலே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அந்நேரம் டைச்சி வந்துட்டு சார் நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசீவிங் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கோச் சொல்றான். சரி ரிசீவிங் பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்து எல்லாருக்கும் ரிசீவிங் பிராக்டிஸ் பண்றாரு. கோச் பால் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயத்தையா நினைச்சு பாக்குறாரு. மார்ச் மாசம் இந்த டீம் கூட தான் தோத்தாங்க, ஆனா இப்போ நம்ம டீம் நல்லா தான் இருக்குது. பட் அந்த தேர்ட் இயர் பசங்களுக்கு இன்னும் அந்த மேட்ச் கண்ணுக்குள்ளேயே இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாம இப்ப அட்மாஸ்பியர் படி பார்த்தா எல்லாருமே டேட்டக் தான் சொல்லி கத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம டீம் பிளேயர்ஸ்க்கு இதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்க போகுது. என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பசங்களா மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தை ஆஃப் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட், ரோலிங் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோயா செம்மையா ஒரு ரிசீவ் பண்ணி தர்றான். அங்க இருந்து எல்லாரும் வாவ் வேற லெவல்ல டைவ் பண்ணி எடுக்கிறானே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. டேட்டக் பசங்களும் என்னடா இது வேற லெவல்ல எடுக்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. டனாகா கிட்ட வந்துட்டு வேற லெவல் நிஷினோயா சூப்பரா இருந்தது, அந்த பேர் மட்டும் நல்லா இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேர் சூப்பரா இருக்கு போடா அப்படின்ற மாதிரி நிஷினோயா சொல்றான். ஹினாட்டா வந்துட்டு குருவே சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நிஷினோயா வந்துட்டு நம்ம கராசுனோ டீம் பசங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஆல்ரைட் இப்ப நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க, நீங்க யாரை பார்த்தும் பயப்படணும்ன்ற அவசியமே கிடையாது, நீங்க எல்லாருமே முன்னாடி மட்டும் போக்கஸ் பண்ணுங்க, சத்தியமா சொல்றேன் பின்னாடி நான் ஒருத்தன் இருக்கிறேன், உங்களை எப்பவுமே பின்னாடி யோசிக்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சிரிச்சுக்கிட்டு. டீம்ல இருந்து எல்லாருக்கும் செம்ம பூஸ்டப் ஆகி போச்சு. எல்லாரும் அப்படியே செம்ம ஹாப்பினஸோட உச்சத்துக்கு போயிட்டாங்க. கண்ணாடியும் பார்த்துட்டு வேற லெவல், இப்பதான் பசங்க எல்லாரும் பார்க்கவே பழைய மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோச் வந்துட்டு ஆமா லிப்ரோன்றவன் ஒரு டீமோட டிஃபென்ஸ் மட்டும் கிடையாது, அவனோட இன்னொரு மிக முக்கியமான வேலை டீம்ல இருக்க எல்லாருமே பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணணும். நமக்கு கிடைச்சிருக்கிற லிப்ரோ உண்மையிலே எக்ஸலண்டான ஒரு லிப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே ரெண்டு டீமும் லைன் அப் பண்ணி நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடுல தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு இந்த எபிசோட பத்தி உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.